ஒரு பொண்ணு தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ல நடிச்சா பிரச்சனை, தம் அடிக்கிற மாதிரி சீன்ல நடிச்சா பிரச்சனை. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? நான் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்லிடுறேன். உனக்கு தேவைன்னா ஒத்துக்கோ, இல்லைன்னா ஒத்துக்காதங்கிறத. ஒரு விஷயத்த, ஒரு தவறான விஷயத்த குளோரிஃபை பண்ணி காமிச்சாதான் தப்பு. நமக்கு இந்த டீமுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. இவங்கதான் முற்போக்கோட லட்சணம் அப்படின்ட்டு. பெரியார் இதை சொன்னாரு, அதை பெரியார் பேர் சொல்லி இதெல்லாம் பண்றாங்க. அவங்கவுங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க பண்றாங்க. ஒரு 4 பேர் சில விஷயங்களை வந்து குளோரிஃபை பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தான் பெரியார் பேசுவாங்க அப்படின்னு. இல்லது யாராச்சும் ஒரு பெரியாரிஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பான ஒரு விஷயத்திலயோ இல்ல ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டா இதான் பெரியாரோட பேத்திகளா, இவதான் பெரியாரோட பேரன்களான்ட்டு பெரியாரோட கனெக்ட் பண்றது. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட விஷன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். டிவிகே வந்து கட்சி தொடங்கி அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ ஒரு பேட்டி எடுத்தோம். கரெக்டா 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்ப அந்த செயல்கள் எப்படி பாக்குறீங்க? அப்ப நம்ம பேசும்போது நீங்க ஒரு தடவை கூட சொல்லியிருந்தீங்க, செயல்பாடை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு. 1 வருஷம் செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? செயல்பாடா என்ன பாக்குறீங்க? செயல்பாடுகள் ஒரு இதுக்கு வந்திருக்காருல்ல வெளியே. ஆமா, நம்ம பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு வெளியே வந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் அறிக்கைகள்லாம் விடுறாரு. கட்சியில் 2-3 பேர் சேர்ந்திருக்காங்க புதுசா. ஆதவ அர்ஜுன் போயிருக்கிறாரு, நிர்மல்குமார் போயிருக்கிறாரு, நம்ம நண்பர் அவர் ராஜ்மோகன் வந்து கொள்கை பரப்பு செயலாளராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. சம்திங் ஒரு ஆக்டிவா ஒன்று நடக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. சரி, அதை நம்ம விட்டுருவோம். அது ஒரு அறிக்கை விடுறாரு. அப்பப்போ அறிக்கைகள்லாம் விடுறாரு. ஸோ கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறதுக்கான வேலை இப்பதான் தொடங்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல மோர் ஆக்டிவ் ஆகணும். சி மேபி ஷூட்டிங்ல வேற இருக்கிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் களத்துக்கு அடிக்கடி வர முடியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நடைபயணம் மாதிரி இல்ல சுற்றுப்பயணம் மாதிரி ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் செயல்பாடு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவில் இப்போ பார்க்கும்போது ஒரு சில அஜெண்டா மாதிரி கிரியேட் ஆகுதுன்னு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ நீங்க ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க, சோஷியல் மீடியா மிகப்பெரிய அந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படத்துடைய டீசர் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. இது எதனால இந்த அஜெண்டா மாதிரி ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இதை தான் மெயினா சொல்றாங்க, அஜெண்டா கிரியேட் பண்றாங்க. எந்த மாதிரி அஜெண்டா கிரியேட் பண்றேன்னு சொல்றாங்க? அதாவது பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், அதுவும் வந்து பர்டிகுலரா இப்படிதான் இருப்பாங்க, இப்படி இருக்கிறதா சரிங்கிற மாதிரியான அஜெண்டா கிரியேட் பண்றாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது என்ன நினைக்கிறேன்? பட் அந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பார்க்கல. அவங்க வந்து யூசுவலா இருக்க டெம்ப்ளேட்டை உடைக்கிறாங்க தானே. யூசுவலா இருக்கிற டெம்ப்ளேட்டுங்கிறத தாண்டி அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு ஃப்ளாடு கேரக்டர், அதை வந்து வர்ஷிப் பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் அதுல வந்து ஃபுல்லாவே தண்ணி அடிக்கப்படுறதும் தம் அடிக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா கொஞ்சம் இதுவா இருக்கிற சீன்ஸ் மட்டும் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி. நமக்கு நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனை இருக்கு. மிஷ்கின் கெட்ட வார்த்தை பேசினா பிரச்சனை, ஒரு பொண்ணு தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ல நடிச்சா பிரச்சனை, தம் அடிக்கிற மாதிரி சீன்ல நடிச்சா பிரச்சனை. பிரச்சனைகள் மத்தியில தான் வாழ வேண்டியதா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க அவங்களுக்கு ஒரு படம் எடுக்க உரிமை இருக்கு. இங்க ட்ரெய்லரை பார்த்து முன்னாடியே வந்து ஒரு முன் அனுமானத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஒரு விஷயத்த, ஒரு தவறான விஷயத்த குளோரிஃபை பண்ணி காமிச்சாதான் தப்பு. ஓகே. கமல் அடிக்கடி சொல்லுவார், ஒரு குடிகாரனை பத்தி படம் எடுக்கும்போது, குடியை பத்தி படம் எடுக்கும்போது ஹீரோ குடிகாரன் தானே இல்லையா? அப்ப அவன் குடிச்சிட்டு அவன் கும்மால் அடிக்கிறத காட்டத்தானே செய்யணுங்கிற மாதிரி ஒண்ணு சொல்லுவார் இல்லையா? இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றதுக்கு சில விஷயத்தை காட்ட வேண்டியது இருக்கும். அவன் அப்படி இருந்து இப்படி வந்தாங்கிறதுக்கு ஒண்ணு காட்ட வேண்டியது இருக்கும் இல்லையா? பொறுமையா இருப்போம், படம் வரட்டும். சர்ச்சையெல்லாம் போனதை நான் சின்ன இதுவா பார்த்தேன். நான் அந்த ட்ரெய்லரும் பார்க்கல, அவங்க என்ன பேசினாங்க ஸ்பீச் எனக்கு கேட்கல. சொன்னால எனக்கு முழுமையா அதுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் பொறுமையா இருப்போமே, அவங்க என்ன வேணா பேசிட்டுமே. படம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சம்திங் சென்சிபிளா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ரொம்ப அபத்தமான கருத்தை எல்லாம் வந்து அவர் ப்ரோமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. அல்லது ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போமே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. ஆனா அந்த இன்னொரு இது என்னன்னா, சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவர்களுடைய கருத்துக்கள், அப்படின்னா சொன்னா பெரியாரிசம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை தவறான முறையிலையும் வந்து இது அவர் சொல்லியிருக்காரு, இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு போகுதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அது உண்மையா? அது நடக்கிற தவறுதான் இல்ல. பெரியார் பேசினாருன்னு இவங்க சொல்றது உண்மையானு கேக்குறீங்களா? ஆமா, அதாவது பெரியாரிசம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றது. இப்போ பெண்ணுக்கு வந்து பெரியார் இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு, இதைதான் மெயினா அவர் வந்து சுற்றி காட்டியிருக்காருங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் வருது இல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்து? பெரியார் பேசின விஷயம் ஒண்ணு, இவங்க எல்லாம் யாரும் படிக்கிறதும் கிடையாது. முதல்ல ஒரு தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனா தலைவர் என்ன எழுதியிருக்காருன்னு படிக்கணும், தலைவர் என்ன பேசியிருக்காருன்னு படிக்கணும். தலைவரை பத்தி அவன் என்ன சொன்னா, தலைவரை பத்தி இவன் என்ன சொன்னா, தலைவரை பத்தி இவர் என்ன எழுதினார், தலைவரை பத்தி அவர் என்ன எழுதினாருங்கிறத படிச்சுட்டு வராதீங்க. ஓகே. ஏன்னா அம்பேத்கர் அவ்வளவு எழுதி வச்சிருக்காரு, பெரியார் அவ்வளவு எழுதி வச்சிருக்காரு. இவங்களுக்கு எங்க டைம் இருக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கு? டைமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. இவங்களை பத்தி அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்ப அதான் உண்மை நினைச்சுக்கிறது.
பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கோம்னா பெரியார் என்ன சொல்லியிருக்கா அதை போய் படிங்க இல்லையா. பெரியார் பத்தி பிஜேபிக்காரன் என்னென்னவோ சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்றதெல்லாம் எப்படி உண்மைன்னு ஒத்துக்க முடியும்? நான் என்ன சொல்ல, பெரியார் பத்தி திராவிட கழகம் சொல்றது கூட நீங்க ஒத்துக்க வேணாம், பெரியார் என்ன சொல்லியிருக்காரு போய் படிச்சிருங்க. அதான் எல்லாம் இருக்கே இல்ல, எல்லாம் இருக்கு. அவரோட ஸ்பீச் இருக்கு, அவரோட பேச்சுக்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே இருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இப்படி தப்பா பேசுறாங்களா, அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்ன பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு எங்கேயாச்சும் ப்ரூஃப் இருந்தா காட்டுங்க. ப்ரூஃப் இல்ல, அப்போ பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அதனால அது முதல்ல படிங்க. அது சார் கருத்தியலா அவர் சொல்ற வர பெண்ணியம்ங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பெண்ணுக்காக சொன்ன விஷயத்தையும் மாத்துறாங்கன்னு ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கா? பெண்கள் அதை மாத்துறாங்களா? அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம உள்வாங்கிக்கிறோம். பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, நான் சொல்லக்கூடிய கருத்தை நான் சொல்லிடுறேன், உனக்கு தேவைன்னா ஒத்துக்கோ, இல்லைன்னா ஒத்துக்காதங்கிறது தானே இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ எப்படின்னா, நம்ம இப்போ யாராச்சும் ஒன்று பண்றாங்க, அதையுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அது என்ன மாதிரி அஜெண்டானா, இப்போ ஒரு 4 பேர் சில விஷயங்களை வந்து குளோரிஃபை பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தான் பெரியார் பேசுறவங்க அப்படின்றது. ஓகே. அல்லது யாராச்சும் ஒரு பெரியாரிஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பான ஒரு விஷயத்திலயோ இல்லை ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில மாட்டிக்கிட்டா இதான் பெரியாரோட பேத்திகளா, இவதான் பெரியாரோட பேரன்களான்ட்டு பெரியாரோட கனெக்ட் பண்றது இல்லையா. இவங்களுக்கு பெரியார் மேல காண்டு, அது தனிப்பட்ட ஒரு நபரோட செயல்பாடு. கரெக்டா? நீங்க வந்து பெரியாரிஸ்டா இருக்கலாம், இல்ல அம்பேத்கரிஸ்டா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம். நீங்க பர்சனலா ஒரு இஷ்யூல வந்து ஒரு தவறா நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் பெரியாருக்கும் கம்யூனிஸ்ட் கார்ல் மார்க்ஸுக்கும் அம்பேத்கர் என்ன சம்பந்தம் இருக்கு இல்லையா. இவங்களுக்கு பெரியார் மேல காண்டு. அதனால இங்க இருக்கிறவங்க, ஒருவேளை இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தங்க என்னைக்காவது ஒரு நாள் பெரியாரை பத்தி பேசின ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறான ஒரு செயலில் அவர் மாட்டிக்கிட்டாவோ, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ சர்ச்சையில மாட்டிக்கிட்டாவோ அதை நேரம் பெரியாரோட கனெக்ட் பண்றது. அதெல்லாம் நீங்க பெரியாரோட கனெக்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே. இப்ப நான் என்ன சொல்றேன், உண்மையாவே ஒருத்தவங்க வந்து பெரியார் பெயரை சொல்லி பெரியார் எப்படி சொல்லியிருக்காரு தப்பா அவங்கள வந்து டியூன் பண்றாங்கன்னா, நீங்க அதுதான் சொல்ற எல்லாரும் பெரியார் படிச்சிருங்க. படிச்சு நான் கேட்கலாம் பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு சொல்றவங்ககிட்டே கேட்கலாம். அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரிலாம் நீங்க யாரையும் வந்து டியூன் பண்ணிட முடியாது. அது எப்படி பண்ண முடியும்? அப்படி சொல்லவும் இல்லையே எந்த மாதிரியும். ஸோ அது தவறு, அது தப்பான அஜெண்டா. நமக்கு இந்த டீமுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ஓகே. முற்போக்கு பேசுறவங்க யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா பெரியாரோட கனெக்ட் பண்ணிடுறது, இவங்க தான் முற்போக்கோட லட்சணம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப பிற்போக்கு பேசுறவங்க எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா இல்லையா? அதனால அது பெரியார் மேல இவங்களுக்கு காண்டு. யார் என்ன பண்ணாலும் பெரியாரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. பெரியார் இதை சொன்னாரு, அதை பெரியார் பேரை சொல்லி இவங்க இதெல்லாம் பண்றாங்க. பெரியார் பேரை சொல்லி யாரும் எதுவும் பண்றது இல்லை. அவங்கவுங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்க பண்றாங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். அதுல என்ன தவறோ என்ன சரியோங்கிறத நம்ம பேசணும் இல்லையா, சட்ட ரீதியா. அதை விட்டுட்டு நீங்க அதை பெரியாரோட கனெக்ட் பண்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்க முடியாது. இவங்களுக்கு ஏதாவது பண்ணி பெரியாரோட கனெக்ட் பண்ணி பெரியாரை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கணுமே. அது ஒரு 50 வருஷமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு இப்ப நம்ம ஊர்லயும் சில பேர் கூட துணை சேர்ந்துட்டாங்க. துணை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப பயங்கர ஒழுக்கவான்கள் இல்லையா, ஒழுக்க சீலர்கள். அவங்க பட்டியலாம் எடுத்தாவே நமக்கு தெரியும். அதனால ஆளாளுக்கு அவங்கவுங்க வேலையை பாருங்க தான் நம்ம சொல்ல முடியும். அவர் சொன்னதை சும்மா பெரியாரை போய் இழுக்காதீங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.